அன்பிற்கினிய மாற்றுத்திறனாளி நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது கை கொடுக்கும் கை யூடியூப் சேனல் நண்பர்கள். இந்த சேனலில் மாற்றுத்திறனாளி சந்திக்கக்கூடிய பல்வேறு பிரச்சனைகள், பல்வேறு தகவல்களை பற்றி தொடர்ந்து பேசிகிட்டு இருக்கோம். அந்த இடத்துல இன்றைக்கி என்ன பேச போகிறோம்னா, திராவிட முன்னேற்றக் கழகம் தன்னுடைய தேர்தல் அறிக்கையை வெளியிட்டிருக்கிறது. அந்த தேர்தல் அறிக்கையில் மாற்றுத்திறனாளிகளுக்கு என்ன செய்வதாக சொல்லியிருக்கிறார்கள் என்பதை பற்றி தான் இன்றைக்கி விரிவாக பேச போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நண்பர்களே, வருகிற 23ஆம் தேதி தமிழக சட்டசபை தேர்தலானது நடைபெற இருக்கிறது. இந்த தேர்தலை ஒட்டி பல்வேறு அரசியல் கட்சிகளும் தேர்தல் களத்திலே நின்று செயலாற்ற இருக்கிறார்கள். இப்படி செயலாற்றக்கூடிய கட்சிகளிலே பிரதான கட்சிகளாக திராவிட முன்னேற்றக் கழகமும், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் உள்ளிட்ட பல கட்சிகள் தேர்தல் களத்திலே மிக தீவிரமாக இறங்கி செயல்பட்டு கொண்டிருக்கின்றன. அந்த அடிப்படையில் திராவிட முன்னேற்றக் கழகம் வரக்கூடிய 5 ஆண்டுகளுக்கு மக்களுக்கும் மாற்றுத்திறனாளிகளுக்கும் பல நலத்திட்டங்களை செய்வதாக வாக்குறுதி அளித்திருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் திராவிட முன்னேற்றக் கழகம் மாற்றுத்திறனாளிகளுக்கு நாங்கள் மீண்டும் ஆட்சி அமைத்தால் என்ன செய்வோம் என்று சொல்லி கொடுத்த வாக்குறுதிகளில் ஒரு சிலவற்றை உங்களுக்கு எடுத்துச் சொல்வதற்காகத்தான் இந்த காணொளி. அந்த அடிப்படையில் மாற்றுத்திறனாளிகள் நலன் சார்ந்த சில திட்டங்களை அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் முதல் வாக்குறுதியாக ஒவ்வொரு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையிலும் ஒரு குறிப்பிட்ட நாளில் அனைத்து சிறப்பு மருத்துவர்களும் ஒரே இடத்தில் மாற்றுத்திறனாளி மருத்துவ பயனாளிகளை பரிசோதனை செய்யும் நடைமுறை உருவாக்கப்பட்டு செயல்படுத்தப்படும் அப்படின்ட்டு இருக்காங்க. இப்போ இது என்ன நடைமுறை அப்படின்னா, இவ்வளோ நாளாக அடையாள அட்டைக்கு மாற்றுத்திறனாளிகள் புதிதாக யாராவது அடையாள அட்டை வாங்கணும், அல்லது பஸ் பாஸ், ரயில் பாஸ் வாங்கணும், இல்லை வேறு ஏதாவது வாங்கணும் அப்படின்னா ஒவ்வொரு மாவட்டத்திலும் ஒவ்வொரு நடைமுறையானது கடைபிடிக்கப்பட்டது. சில மாவட்டங்களில் வாரந்தோறும் செவ்வாய்க்கிழமை, சில மாவட்டங்களில் வாரந்தோறும் வியாழக்கிழமை, திண்டுக்கல் மாவட்டத்தில் முதல் செவ்வாய், 3வது செவ்வாய் இப்படின்னு சொல்லி ஒவ்வொரு மாவட்டத்திலும் ஒவ்வொரு நடைமுறையானது கடைபிடிக்கப்பட்டு வந்தது. இந்த நடைமுறை மாற்றியமைக்கப்பட்டு மாநிலம் முழுவதும் ஒரு குறிப்பிட்ட நாளில், அந்த குறிப்பிட்ட நாளில் எல்லா மருத்துவர்களும் அங்கே இருப்பது போன்று நீங்கள் யார் வந்தாலும் அடையாள அட்டை பெற்றுச் செல்லலாம். தகுதி இருக்கக்கூடிய மாற்றுத்திறனாளிகள் யாராக இருந்தாலும் தங்களுக்கு தேவையான அனைத்து மருத்துவ சான்றுகளையும் பெற்றுச் செல்லலாம் என்ற வாக்குறுதியானது கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த ஒரு நாளில் 21 வகையான மருத்துவர்களும், அதாவது ஊனம் 21 வகையான ஊனம் என்பது அங்கீகரிக்கப்பட்டிருக்கிறது. அந்த 21 வகையான ஊனத்திற்கும் ஏற்ற மருத்துவர்கள் கண்டிப்பாக இருக்கின்ற வகையில் இந்த மருத்துவ முகாம்கள் நடைபெறும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அடுத்ததாக மாற்றுத்திறனாளிகளுக்கான வேலை வாய்ப்புகள் எங்கெங்கு உள்ளன என்பதை தொடர்ந்து தொகுத்து வழங்கும் அமைப்பு உருவாக்கப்படும். மாற்றுத்திறனாளிகளின் திறனும் கல்வி தகுதியும் பதிவு செய்யப்பட்டு பெரு நிறுவனங்களில் அவர்களுக்கு வேலை வாய்ப்புகள் கிடைப்பதை எளிதாக்கும் அமைப்பாக இது செயல்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது ஏதாவது என்னுடைய கணிப்பின்படி ஒரு இணையதளமோ அல்லது ஆப்போ உருவாக்கப்பட்டு அதில் மாற்றுத்திறனாளிகளுக்கு யாருக்கெல்லாம் வேலை தேவை என்பதை குறிப்பிட்டு அதில் நாம் பதிவு செய்தோம் என்றால் அந்த பதிவு செய்யக்கூடிய நபர்களுக்கு பெருநிறுவனங்கள் உள்ளிட்ட அனைத்திலும் வேலை கிடைப்பதற்கான உத்தரவாதம் செய்யப்படும் என்று வாக்குறுதி அளிக்கப்பட்டிருக்கிறது. மூன்றாவதாக மாற்றுத்திறனாளிகளுக்கான உதவித்தொகை 1500 2500 ரூபாயாக உயர்த்தப்படும் என்ற அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு வருவாய்த்துறை மூலமாக மாற்றுத்திறனாளிகளுக்கு 1500 ரூபாய் வழங்கப்பட்டு வருகிறது. இந்த 1500 ரூபாயானது 1000 ரூபாய் கூடுதலாக்கப்பட்டு 2500 ரூபாயாக உயர்த்தப்படும் என அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அடுத்ததாக மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை மூலமாக உதவித்தொகை பெற்று வரக்கூடிய மாற்றுத்திறனாளிகளில் மனவளர்ச்சி குன்றியவர்கள், தொழுநோயால் பாதிக்கப்பட்டவர்கள், தசைச்சிதை நோயால் பாதிக்கப்பட்டவர்கள், முதுகுத்தண்டுடன் பாதிக்கப்பட்டவர்கள் உள்ளிட்ட பிரிவினருக்கு ஏற்கனவே மாதாந்திர பராமரிப்பு உதவித்தொகையாக 2000 ரூபாய் வழங்கப்பட்டு வருகிறது. இது 2 மடங்காக்கப்பட்டு 4000 ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும் என்கிற அறிவிப்பும் வெளியிடப்பட்டிருக்கிறது. அடுத்ததாக மாற்றுத்திறனாளிகள் தொழில் தொடங்க கடனுதவி, உரிய ஆலோசனைகள், சந்தை தொடர்பு ஆகியவற்றை ஏற்படுத்தி வழங்கிட ஒரு சிறப்பு அமைப்பு உருவாக்கப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதேபோல் அரசு வழங்கும் குடியிருப்பு திட்டங்களில் குறிப்பிட்ட எண்ணிக்கையிலான வீடுகள் மாற்றுத்திறனாளிகளுக்கு முன்னுரிமை அடிப்படையில் வழங்கப்படும் என்ற அறிவிப்பானது வெளியிடப்பட்டிருக்கிறது. அடுத்தபடியாக அன்றாட செயல்பாடுகளை எளிதாக்க உதவும் நவீன கருவிகளை கண்டறிந்து அவற்றை மாற்றுத்திறனாளிகளுக்கு வழங்குவதன் மூலம் அவர்களின் அன்றாட நடவடிக்கைகளை எளிதாக்கவும் இயல்பாகவும் மேற்கொள்வதற்கு உறுதுணையாக இருக்க நவீன கருவிகள் வழங்குவதற்கு அடுத்த 5 ஆண்டுகளுக்கு 250 கோடி ரூபாய் ஒதுக்கப்படும் என்றும் தேர்தல் வாக்குறுதியானது அளிக்கப்பட்டிருக்கிறது.
அதாவது அன்றாட செயல்பாடுகளை எளிதாக்க அப்படின்னா மாற்றுத்திறனாளிகள் பயன்படுத்தக்கூடிய உபகரணங்கள், குறிப்பாக செயற்கைக்கால், வீல் சேர், இது மாதிரி பல்வேறு விதமான உபகரணங்கள் புதிய வடிவத்தில் புதிய தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி அவர்களுக்கு பல்வேறு விதமான எளிதான கருவிகள் வழங்குவதற்கு 250 ரூபாய் ஒதுக்கப்படும் என்கிற அறிவிப்பானது வெளியிடப்பட்டிருக்கு. அதே போல அனைத்து மாவட்டங்களிலும் மனநல மருத்துவர் மற்றும் மனநல ஆற்றுநர்கள் நியமிக்கப்பட்டு ஒருங்கிணைந்த மனநல மேம்பாட்டு மையங்கள் தொடங்கப்படும். தற்போதுள்ள வேகமான வாழ்க்கை சூழ்நிலையில் பொதுமக்களிடையே மன அழுத்தம் உள்ளிட்ட பல்வேறு மனநலன் சார்ந்த பிரச்சனைகள் ஏற்படுகின்றன. பொதுவாக மனநல மருத்துவமனை மற்றும் இதர மருத்துவமனைகளில் உள்ள மனநல பிரிவில் மனநோய்களுக்கான சிகிச்சை முன்னுரிமை அடிப்படையில் வழங்கப்பட்டு வருகிறது. அதே சமயம் மனநல மேம்பாட்டிற்கான வழிகாட்டுதல்கள், அதாவது மென்டல் ஹெல்த் ப்ரொமோஷன், பாசிட்டிவ் மென்டல் ஹெல்த், மன உளைச்சல் மேலாண்மைக்கான ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட் கவுன்சிலிங் ஆலோசனைகள் அண்ட் டெலிகவுன்சிலிங் சர்வீசஸ் உள்ளிட்ட சேவைகள் வழங்குவதற்காக ஒருங்கிணைந்த மனநல மேம்பாட்டு மையங்கள் வடிவமைக்கப்படும். இத்தகைய மையங்கள் மூலமாக இளம் பருவத்தினர் முதல் முதியவர்கள் வரை அனைத்து வயதினரும் தேவையான மனநல மேம்பாட்டிற்கான ஆலோசனைகள், மன உளைச்சல் மேலாண்மைக்கான ஆற்றுப்படுத்துதல் சேவைகள், தொலைபேசி ஆற்றுப்படுத்துதல் சேவைகள் உள்ளிட்ட பல்வேறு மனநல சேவைகள் வழங்கப்படும் என்றும் தேர்தல் வாக்குறுதியானது கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆக மொத்தமாக கிட்டத்தட்ட ஒரு 8 தேர்தல் வாக்குறுதிகள் என்பது கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த கொடுக்கப்பட்ட இந்த தேர்தல் வாக்குறுதி பற்றிய விமர்சனங்களை அடுத்த காணொலியில் நாம் பார்க்கலாம். இப்பொழுது அவர்கள் திமுக தன்னுடைய தேர்தல் அறிக்கையில் என்ன சொல்லியிருக்கிறது என்பதை மட்டுமே இந்த காணொலியில் நான் விளக்கியிருக்கிறேன் என்பதை சொல்லிக்கொண்டு, இந்த காணொலியிலிருந்து விடைபெறுவதற்கு முன்னதாக நான் முதல் தேர்தல் வாக்குறுதியாக சொன்ன இந்த அடையாள அட்டை ஒரு குறிப்பிட்ட நாளில் ஒரு இடத்தில் எல்லா மருத்துவர்களும் வைத்து வழங்கப்படும் என்று சொன்னது மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகளுக்கு மட்டுமே பொருந்தும். ஒவ்வொரு மாவட்டத்திலும் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகள் அமைக்கப்பட்டிருக்கும். அந்த மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகளுக்கு மட்டுமே பொருந்துமே ஒழிய மாவட்டங்களில் பிற பகுதியில் இருக்கக்கூடிய மாவட்ட தலைமை மருத்துவமனையோ அல்லது அடுத்த நிலையில் இருக்கக்கூடிய மருத்துவமனைகளுக்கோ இது பொருந்தாது என்பதையும் உங்களுக்கு நான் தெரிவித்துக் கொள்கிறேன். மீண்டும் அடுத்த காணொலியில் திமுக தேர்தல் அறிக்கையில் குறிப்பிட்டுள்ள பல்வேறு விஷயங்கள் குறித்த விமர்சனங்களோடு உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். நான் உங்கள் நண்பன் பகத்சிங். இந்த காணொலி பற்றிய விமர்சனங்களை கமெண்ட்ஸில் போடுங்க. மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.